பெயர் ஜவஹர் முத்தையன். நான் ராஜா உதயபெரும் நடுநிலைப்பள்ளி வேடிச்சிபாளையம் கரூர் மாவட்டத்தின் பள்ளி நிர்வாகி மற்றும் உதயபெரும் நிர்வாகிகளின் மாநில துணை செயலாளர். இங்கு நடைபெறும் கூட்டமானது உதயபெரும்பள்ளி நிர்வாகிகளின் மாநில சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில கூட்டம். இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினத்தில் கரூரில் நடைபெற்று வருகிறது. ஆங்கிலேயர் காலத்தில் அரசால் பள்ளி நடத்த முடியாத இடங்களில் பள்ளிகளை துவக்கி திண்ணை பள்ளிகளாக தங்கள் வாழ்நாளையும் தங்களது அனைத்து சேமிப்புகளையும் கொடுத்து பள்ளிகளை உருவாக்கி ஏராளமான மாணவர்களை, ஏராளமான மருத்துவர்களை, ஏராளமான என்ஜினியர்களை இந்த நாட்டிற்கு தந்து இன்றைய தினம் அரசால் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்பட்டு ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் அவற்றிற்கு தீர்வு காணும் நோக்கத்துடன் புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாட்சியில் நடைபெற்று வரும் இந்த ஆட்சியில் எங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்களது பிரச்சனையானது அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதைப் போல ஆங்கில வழி கல்வியை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதைப் போல 6% நிர்வாக பராமரிப்பு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள அரசாணை 76 டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அரசாணையானது டிடிசிபி அப்ரூவல் வாங்க வேண்டும் என்று எங்களுக்கும் அந்த நிர்பந்தத்தை அளித்துள்ளது. அதற்கான செலவு தொகையை அரசே ஏற்று எங்களுக்கு இலவசமாக டிடிசிபி அப்ரூவல் பெற்று வழங்க வேண்டும். ஆசிரியர் நிர்ணயம் செய்யும் பொழுது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினை பின்பற்றி வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் எப்படி கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டதைப் போல தற்பொழுதும் கல்வி வளர்ச்சிக்கு உதவிட வேண்டும். மேலும் அப்பள்ளியில் உள்ள இன்ன பிற பணியிடங்களை நியமனம் செய்யும் பொழுதும் உதவி பெறும் பள்ளிகளில் நிர்வாகியின் பங்கும் இருக்க வேண்டும். இத்தகைய கோரிக்கைகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.